எல்லாரும் ஜெயஸ்ராதி கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மேடம் அம்மா நீங்க எப்படி சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க சேர்ந்தோம், ஆனா எப்படி சேர்ந்தோம்னு சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஊர் பிரச்சனை எல்லாம் வந்து 2 மணி நேரம் வீடியோவெல்லாம் போட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு சில யூடியூப் கிரியேட்டர்ஸை மிரட்டி விட்டுருக்காங்க, சைபர் கிரைம்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு, ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. ஜெயஸ்ராதி குடும்பத்துல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிக்யா அவர்கள். பிரிக்யா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருந்துச்சு. அவங்களோட எல்லா வீடியோல பாத்தீங்கன்னா பிரிக்யா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருப்பாங்க, மூஞ்சி ரொம்ப பாவமா இருக்கும். அது பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, அப்பவே இன்ட்ரெஸ்டே இல்லாம வலுக்கட்டாயமா பண்ணி வைக்கிற மாதிரியே இருந்துச்சேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிஜமாக வலுக்கட்டாயமா தான் பண்ண பார்த்துருக்காங்க. அதனாலதான் குடும்பம் பிரிஞ்சே போச்சு. இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த பிரச்சனையே. இப்ப என்னன்னா, இதெல்லாம் பண்ணது யாரு, வீடியோ அப்லோட் பண்ணது யாரு, ஜெயஸ்ராஜ். வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இவன் தான் இவனுக்கு, இவன் தான் இவளுக்கு அப்படின்னு சொன்னது யாரு, ஜெயஸ்ராஜ். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ரீசெண்டா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, ஏன் பிரிக்யாவுக்கு வந்து பாஸ்ட் லைஃப்ல நிறைய நடந்துருச்சு, ஆனா அந்த வீடியோலாம் எடுத்து யாராவது போட்டிங்கன்னா நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து புரியல. இப்போ எங்க சேனல்ல வீடியோ போடல, இருந்தாலும் நீங்க தான் வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்திருக்கிறீங்க. மிச்சவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுல ஒரு கேஸ் என்னன்னா, அந்த பையன் கிட்ட பேசுனதே வந்து இந்த அம்மா தான். அதாவது பிரிக்யாவோட அக்கௌண்ட் ஜெயஸ்ராதி வச்சிருந்ததாகவும் பிரிக்யா மாதிரியே இவங்க ரிப்ளை பண்ணதாகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யானே தெரியல. அப்போ நீங்க எல்லாமே லவ் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணது எல்லாமே நீங்க தான். இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே நீங்க பார்க்க கூடாது, இனிமே நீங்க வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒரு ஆபாசமான வீடியோவா இருந்தா நீங்க சொல்றது சரி, பெண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும் கேட்கறது அனைத்துமே சரி. ஆனா நீங்க ஃபேமுக்காக பண்ணிட்டு இப்ப அதுல இருந்து தான் ஃபேமே இவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்போ பண்ணிட்டு நீங்க இப்ப வீடியோ டெலீட் பண்ணலன்னா நான் வந்து சைபர் கிரைம்ல கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது யாரை இவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்னும் ஒரு பக்கம் என்னன்னா, நெகட்டிவ் கமெண்ட் ஏதாவது வந்தாவே டெலீட் பண்ணிடுவாங்க போல. இவங்களுக்குலாம் எவன் பாசிட்டிவ் கமெண்ட் போடுறான்னு தெரியல. அத்தனை பேர் நெகட்டிவ் தான் போடுறாங்க, இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் வந்து டெலீட் பண்றாங்க. இதுல வேற பெய்ட் பாட்ஸ் வேற இருக்கும் போல, அது என்ன இருக்காதுன்றது தெரியல. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயஸ்ராதி ரீசெண்டா இப்ப என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் போன வீடியோலயே விலாவரியா சொல்லிட்டாங்க. ஒரு விலாவரியாவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தோம், ஒரே வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால போய் சேர்ந்துட்டேன், அது வந்து கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாங்க. இப்ப வந்து திருப்பி ஒரு வீடியோ போட்டு நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு கேப்ஷன்ல போட்டுட்டு உள்ள போனா ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுல ஒரு ஸ்கேம், எப்போ பாரு ஸ்கேம், எமோஷனல் ஸ்கேம் தான். வீடியோவை ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து எங்க குடும்பத்தோட நான் சேர்ந்தது வந்து மிகப்பெரிய விஷயம், அது வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது, என்னோட சுக துக்கங்கள்ல நீங்க எல்லாமே இருந்திருக்கிறீங்க, அதனால வந்துட்டு இப்ப நான் விலாவரியா சொன்னா அது வந்து என்ன டிராமாக்காகவா அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இவங்களுக்கே தெரியுது வெளியே சொன்னா நம்ம வந்து மாட்டிப்போனோம், அதனாலே வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்னேகா பிரகன் இவங்களை விட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அவங்களும் வீடியோ போடுறாங்க, வியூஸ்க்காக தான் பண்றாங்க. இவங்களும் பேசி பேசி ஒரு லேண்டே வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசுறது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க, என்ன அப்யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. இவங்க வந்து இவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை அட்லீஸ்ட் ப்ரூஃபோடையாவது சொல்றாங்க, வியூஸ்க்காக இருந்தாலும். இவங்க ஃபேக்கா பண்ணணும்னு சொல்லி அந்த தம்ப்நெயில்ல கூட ஒரு ஃபேக்னஸ், நான் வந்து ஹேட்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன், என் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் வந்துட்டு யார் எப்படி அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து கேவலமா வந்து இந்த குடும்பத்தினாலதான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிக்யா அவர்கள் இதை பத்தி எதுவுமே கண்டுக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க வீடியோ போட்டு நான் பார்த்ததே இல்லை பெருசா. ஆக்சுவலி அந்த இஷ்யூல, அந்த ராஜேஷ் இஷ்யூல அவங்க வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் வீடியோ போடுறதே அவங்க விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் ஜெயஸ்ராதியும் பிரகன் ஸ்னேகாவும் மட்டும்தான் இப்போ வந்து சேனல்ஸ்ல போய் இன்டர்வியூ கொடுக்கறது, வீடியோ போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. இருந்தாலும் மக்கள் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல நம்ம உற்று நோக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 2-3 மாசம் முன்னாடி நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா உங்களோட வீடியோ எல்லாமே 20,000 30,000 40,000 இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இவங்களை ஒரு யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆனா இந்த பிரச்சனை வந்தோடனே மறுபடியும் 2 lakhs 3 lakhs அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ணா என்ன வியூஸ் கொண்டு வர முடியும்னு தெரியுது. இப்போ நிறைய பேர் எங்களை கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்களே வந்து வியூஸ்க்காக தானே பண்றீங்க, அவங்க வீடியோ எடுத்தது வியூஸ்க்காக தானே சொன்னீங்கன்னா ஆமா அது உண்மைதான். ஆனா இவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். இவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு மக்கள் அதுல இருந்து எடுக்க எங்களால முடியுமோ அதை தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.